தினம் தினம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ஒரு நாள் நடக்காம ஒரு நாள் கூட நம்ம கடந்து போறதும் இல்லை. இதற்கு மூல காரணமே எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பெரிய அளவுல வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் தான். இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இஷ்யூ. அதிமுகவுடைய அந்த பிரமுகர்களுக்கே வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்களுக்கு கூட இதில் சம்பந்தம் இருக்கிறதா சொல்லப்பட்டது. இப்போ அந்த குற்றவாளிகள்லாம் மாற்றிருக்காங்க. இது வந்து சரியான தண்டனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆட்சி அதிகாரங்களில் இருக்கிறவங்களால ஒரு கடுமையான தண்டனை வந்து இவங்களுக்கு வழங்க முடியாத சூழல் வந்து இவங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு கட்ஸான ஒரு ஆட்சி இங்கே இல்லை. அப்படிப்பட்ட தண்டனைகள் வந்து தொடர்ந்து கொடுக்கப்படுறதுனால இவங்களாம் வந்து எளிமையாக வெளியே வந்துடுறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீ கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு மிக மிக வரவேற்கத்தக்கது, சரியான ஒரு தீர்ப்பு. இந்த கஞ்சான்றது மிக சாதாரணமாயிடுச்சு. எல்லா தெருக்கள்லையும் எல்லா வீதிகளில் ஊர் ஊரா எல்லா பகுதிகளிலும். ஆனால் அரசு வந்து நாங்கள் கஞ்சா ஒழிப்போம், குட்கா ஒழிப்போம், போதைனா அப்போ சாராயம் என்னன்னு கேட்குறாங்க. அரசோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க நடத்துறாங்க. சாராயம் நடத்துறவங்களால எப்படி தம்பி இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல மக்களை வழிநடத்த தலைவர்கள் சரியா இல்லை இல்லையா? மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழின்னு படிக்கிறோம். மன்னனே சரியில்லையே, மக்கள் எப்படி மக்களுக்கு நீ எடுத்துட்டு போய் திணிக்கிறியே? தென் மாவட்டங்கள்ல பனைமரங்கள் தென்னை மரங்கள் எங்கெல்லாம் பொள்ளாச்சி மாதிரி அதிகப்படியா இருக்கிற பகுதிகளில் நீங்க அதுக்கான அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த இவங்களுடைய சாராய வியாபாரம் படுத்துறன்னு சொல்லி இந்த அரசாங்கம் அந்த அனுமதி கொடுக்கறது இல்லை. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை எனக்கு நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. போன வாட்டி பேசுகிறப்ப தொகுதி செயலாளராக பேசுனீங்க, இந்த வாட்டி மாநில செயலாளர். வாழ்த்துக்கள் சார் முதல்ல. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி விவகாரத்தில் தமிழ்நாடையே உலுக்கி போட்டிருந்த இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. எல்லா குற்றவாளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை, A1 to A9 எல்லாருக்கும் வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இஷ்யூ. அதிமுகவுடைய அந்த பிரமுகர்களுக்கே வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்களுக்கு கூட இதில் சம்பந்தம் இருக்கிறதா சொல்லப்பட்டது. இப்போ அந்த குற்றவாளிகள்லாம் மாற்றிருக்காங்க. இது வந்து சரியான தண்டனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அந்த இஷ்யூ அந்த டைமில் உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஆடியோ பதிவு அதெல்லாம் நம்மளை எவ்வளோ உலுக்கி போட்டுச்சுன்னு வந்து நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு விவகாரம் அது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த நாட்டில் தினம் அந்த பீரியடில் தான் அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா இப்போவும் தொடர்ச்சியாக இந்த வழக்கு நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த வழக்கில் வந்து இந்த தீர்ப்பு வந்து மிக சரியான தீர்ப்பு. ஏன்னா இந்த மாதிரி தீர்ப்புகள் வரும்போது தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த சமயங்களில் இந்த ஆட்சிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணா நகரில் நடந்த ஒரு விவகாரமாக இருக்கட்டும், சின்ன பிள்ளை எத்தனை இடங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு பாலியல் வந்து தொந்தரவு நடந்துட்டு இருக்குது சொல்கிறாங்க சர்வேலன்ஸ். இப்போ ரீசெண்டாக பாவடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரரே வந்து ஒரு பெண் கிட்ட வந்து தவறாக ஒரு அப்ரோச்சில் கேட்டிருந்தாருன்றது இஷ்யூ ஆயிருந்துச்சு. ஒரே ஒரு காரணம் தான் தம்பி. என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரங்களில் இருக்கிறவங்களால ஒரு கடுமையான தண்டனை வந்து இவங்களுக்கு வழங்க முடியாத சூழல் வந்து இவங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு கட்ஸான ஒரு ஆட்சி இங்கே இல்லை. அப்படின்னும் போது குற்றவாளிகளுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா, குற்றம் செஞ்சுட்டா அதை பள்ளிக்கூடமானவங்க கூட ஒரு சொல்கிறாங்க பாருங்க, ஜெயிலுன்னு இருந்தால் பெயிலுன்னு ஒன்று இருக்குன்ட்டு. அப்படிப்பட்ட தண்டனைகள் வந்து தொடர்ந்து கொடுக்கப்படுறதுனால இவங்களாம் வந்து எளிமையாக வெளியே வந்துடுறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீ கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு மிக மிக வரவேற்கத்தக்கது, சரியான ஒரு தீர்ப்பு. ஓகே சார். ஆனால் இதுக்கெல்லாம் வெறும் இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனையே கொடுக்காம தூக்கு தண்டனையே கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுற மாதிரி இருக்கும். அவங்க எப்போ சாவாங்கன்னே தெரியாது. அப்படி போகிற போக்கில் இப்போ ஏற்கனவே எக்கச்சக்க சிறை கைதிகள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இது வந்து 10ஓட 11 கவுண்ட்டில் போயிடும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தலைவரோட பிறநாள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி விஷயங்கள் பார்க்க வேண்டியது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலியல் குற்றச்சாட்டாக இல்லாமல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து ஆட்சியில் இருந்தப்போ ஒரு சின்ன கலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட வைத்து தருமபுரியில் 3 மாணவிகள் எரிக்கப்பட்டார்கள். அவங்க வந்து ஒரு 14-15 வருஷம் கழிச்சு அது போன ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விடுவிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் ஐயமும் ஏற்படுது. இப்போ இந்த சிறைச்சாலைன்றதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தண்டனைக்குரிய இடமா இல்லாமல் தண்டனையிலிருந்து அவங்கள திருத்துற ஒரு இடமா சிறைச்சாலை இருக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து போதிக்கிறோம். இருந்துமே இந்த பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை தான் மரண தண்டனை வந்து நாம் தமிழ் கட்சி எங்கேயும் ஆதரிக்கல. மரண தண்டனை இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அதை வந்து அந்த சிறை வந்து திருத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கணுன்றதை நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறோம். ஆனாலும் இந்த பாலியல் குற்றங்களுக்கு நம்ம வந்து மரண தண்டனையை கட்டாயப்படுத்தணும், உறுதிப்படுத்தணுன்றதுல நாங்கள் வந்து உறுதியாக வந்து நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாலியல் குற்றங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆயுள் தண்டனை, 10 ஆண்டு தண்டனை, இந்த சாகுமுறை ஆயுள் தண்டனை இதெல்லாம் வந்து கைதிங்க உள்ளவே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லக்ஸரி வாழ்க்கை வாழ்றவங்க உள்ளே வந்து எல்லா வசதிகளும் கிடைக்குதுன்னு சொல்லப்படுறது போகிற அளவுக்கு ஷாப்பிங் போகிற அளவுக்கு இங்கே வந்து இங்கே நம்ம நாட்டில் வந்து சிறைச்சாலைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை சரியானதாக இருக்கும். அது வந்து எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு துப்பாக்கி சூடோ இல்லை வந்து அவங்கள இந்த
இதில் கொடுக்குற மாதிரி அரேபியன் கண்ட்ரிகள் எல்லாம் கொடுக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு சரியான மரண தண்டனை இதில் கொடுத்தோம்னா இந்த குற்றங்கள்லாம் மிகவும் வந்து உடனடியாக குறைஞ்சிருன்றது தான் எங்களுடைய பார்வை. ஓகே சார். இதை தாண்டி பெண்கள் பாதுகாப்பில் வந்து அரசு இன்னும் கவனம் செலுத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே பல இடங்கள்ல வந்து பெண்கள் சார்ந்த குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. தலைநகர் சென்னையிலுமே இதை அடிக்கடி நடக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு அரசு என்னமான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் வந்து இதில் இவங்களுக்கு வந்து இதில் ஒரு விரிந்த பார்வையே இல்லை தம்பி, ஒரு குறுகலான பார்வை இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அரசுக்கு. ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் எல்லா இடங்களையும் இந்த பெண்களுக்கு எதிரான அநீதி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. இதை நம்மளே பார்க்குறோம், செய்திகளில் படிக்கிறோம். தினம் நம்ம இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா எவ்வளோ ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தினம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ஒரு நாளும் நடக்காமல் ஒரு நாள் கூட நம்ம கடந்து போகிறதும் இல்லை. அப்படி நடக்கும்போது இதை எப்படி இந்த அரசு கையாளுதுன்னு நம்ம பார்க்கணும். இதற்கு மூல காரணமே எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பெரிய அளவில் வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் தான். இன்னைக்கு வந்து அது சாராயமாக இருக்கலாம். தமிழ்நாடுகளில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சான்றது மிக சாதாரணமாயிடுச்சு. எல்லா தெருக்கள்லையும் எல்லா வீதிகளில் ஊராக எல்லா பகுதிகளிலும் சாதாரணமாயிடுச்சு. ஆனால் அரசு வந்து நாங்கள் கஞ்சா ஒழிப்போம், குட்கா ஒழிப்போம், போதையை ஒழிப்போங்கிறோம். போதைனா அப்போ சாராயம் என்னன்னு கேட்குறோம். நாங்கள் சாராயம் என்ன அரசே நடத்துது, அரசுல இருக்க அமைச்சர்களே நடத்துகிறாங்க, அரசு சார்ந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களும் நடத்துகிறாங்க, அரசோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களும் நடத்துகிறாங்க. அப்போது சாராயம் நடத்துகிறவங்களால எப்படி தம்பி இந்த மாதிரி குற்றங்களாக தடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? எதையும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகப்படியாக தான் ஆகிட்டு இருக்கும். அப்போது இந்த போதைப் பொருள்களை இந்த போதைப் புழக்கத்திலேருந்து இந்த நாட்டை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அரசு அமைஞ்சால் மட்டும்தான் இது வந்து இந்த பாலியல் குற்றங்களோ இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுற அநீதிகளோ தடுக்கப்படும்ன்ற நாங்கள் நினைக்கிறோம். ஓகே சார். ஆனால் அதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மது வந்து தவிர்க்க முடியாத மது விலக்குன்னு எல்லா கட்சியுமே பேசினாலுமே அது எல்லா மாநாடு ஏதாவது ஒரு கட்சி கூட்டம்னா அது தவிர்க்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக நடத்தின ஒரு இளைஞரணி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடோட எல்லாருக்கும் பேர் வச்சு பருமான வீடியோன்றது எல்லாமே பரவி இருந்துச்சு. அப்போது மக்களுமே அதுக்கு அடிமை ஆகிட்டாங்கன்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இல்லை, மக்களை வழிநடத்த தலைவர்கள் சரியா இல்லை இல்லையா? மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழின்னு படிக்கிறோம். மன்னனே சரியில்லையே, மக்கள் எப்படி மக்களுக்கு நீ எடுத்துகிட்டு போய் திணிக்கிறியே? இன்னைக்கு வர இளைய தலைமுறைக்கு வந்து நீ நல்லதை சொல்லிக் கொடுத்து, கல்வியை சொல்லிக் கொடுத்து, அவங்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, அவங்க வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட திறமை இருக்கு, அதை பற்றியான கல்வி முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்து நீ அப்படி வழி நடத்தாம இந்த சமூகத்தை தொடர்ந்து இந்த போதைகளை நீ எங்க தெரு திறந்து வச்சிருவ. மக்கள் குடிக்கிறானா எப்படி? குடிப்பகத்தை திறந்து வச்சிருவ. காவல்துறையில் அவன் வந்து சரக்கு அடிக்காமல் போனோம் அப்படின்னு காவல்துறை அறிவுறுத்துது எப்படி? அப்படி எல்லா இடங்களையும் கடை போட்டு கூப்பிடுறியாப்பா வாவான்னு எப்படி அமைதியாக இருப்பான்? ஒரு நாள் அமைதியாக இருக்கான், 10 நாள் அமைதியாக இருக்கான், 100 நாள் அமைதியாக இருக்கான், என்றோ ஒரு நாள் அவன் ஏதோ ஒரு மனநிலையில் சரி அதை குடிச்சு தான் பார்ப்பேன்னு ஒவ்வொரு நாளும் இந்த சமூகம் வந்து குற்றச்சமூகம் மாறி இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறது யார் பார்க்கறோம்? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் தானே. மக்கள் எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் சொல்லுங்க? வழி நடத்துறவர்கள் சரியா இருந்தா மக்கள் சரியா இருப்பது என்னுடைய கருத்து. ஓகே சார். ஆனாலுமே ஒரு சில பேர் வந்து சொல்றாங்கன்னா இந்த கூலி வேலை செய்கிறவங்க, கொளுத்து வேலை செய்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுன்றது அவங்களுக்கு மருந்தாக இருக்குது. அது இல்லாமல் அவங்களால மறுநாளைக்கு வேலைக்கு போக முடியுது, அந்த உடல் அசதின்றது அவங்களால தொடர்ச்சியான வேலையை ஈடுபடுத்த முடியாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே. இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன ஒரு நம்ம தீர்வாக கொண்டு வர முடியுன்ற ஒரு கேள்வி. இல்லை தம்பி, பிற்காலங்களில் நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா இந்த மதுவே இல்லை இல்லையா? சாராயம் வந்து அந்த போதை சாராயன்றது ரொம்ப காலம் தாமதப்பட்டு தான் வருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பனங்கல், தென்னங்கல், பனம்பால், தென்னம்பால் இருந்தது. இந்த கல் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு ஆய்வுபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அப்போ இந்த கல் வந்து ஏன் நீங்கள் வந்து இதை வந்து விற்பனைக்குரிய பொருளாக நீங்கள் மாற்ற மாட்டீங்க? தென் மாவட்டங்களில் முழுமையாக இந்த கல்லுக்கான ஒரு போராட்டமே ஒரு ஐயா நடத்திருக்காரு. ஆமாம், கல் நல்ல சாமின்ட்டு ஐயா ஒருத்தர் பண்ணிருக்காரு. இந்த போராட்டங்களுக்கு நீங்கள் போராட்டம் அனுமதி கூட கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி பனைமரங்கள், தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிற பொள்ளாச்சி மாதிரி போராட்டத்திலேயே ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசு குழந்தைக்கு 4 வயசு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கல் கொடுக்குறாரு, ஒரு கை குழந்தைக்கு கல் கொடுக்குறாரு. இதெல்லாம் தவறான விஷயம் தானே. ஒரு குழந்தைக்கு அதை கொடுக்குறதுன்றது நியாயமான விஷயம் தானே. ஏன்னா ஏற்கனவே ஒரு 1 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு பாலை தவிர எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னா அட்லீஸ்ட் 6 மாதமாக அது மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கல் கொடுக்குறதுன்றது நல்லா இருக்காது இல்லையே? சங்க காலங்களில் இந்த கல், அதாவது பனை மரம் இருக்கு பாருங்க, அது உணவு தேவையில எவ்வளவு பெரிய இடத்தை பூர்த்தி செஞ்சிருக்குன்னு நீங்க. உணவு தேவை அது அந்த சார்ந்த விஷயங்கள். சின்ன போராட்டம் பண்றதுக்காக அந்த போராட்டம் ஒரு அடையாளமா குழந்தைக்கு கல் கொடுக்கறது நியாயமான விஷயமா? அதுல ரசாயனம் கலந்த பொருட்களோ இல்ல அதுல வந்து ஏதோ ஒரு போதைப் பொருளே கிடையாது. தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்றாங்க டாக்டர்ஸ். இப்போ இல்ல நீங்க சொல்றது 4 வயசு குழந்தை, 4 வயசுமா 4 மாசம் கை குழந்தைக்கு கொடுத்தாங்கன்றதான். இல்ல அவ்வளவு அந்த மாதிரி நடக்கல. அப்படி கொடுத்திருந்தாலுமே அது வந்து போதை. சிலர் சாராயத்தை எடுத்து ஊத்தலாம் பாத்துருக்கீங்களா? அப்ப இது ரெண்டுல நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது எது சரி? நான் சொல்றேன். இல்ல கல்லு கொடுக்கல. 4 மாத குழந்தைக்கு வந்து கொடுக்கல. நான் செக் பண்ணி சொல்றேன். கொடுக்கல, குழந்தைக்கு கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தாலுமே அந்த கல்லு வந்து மனித உடலுக்கு தேவையான பல்வேறு ஆற்றல்களை கொடுக்கக்கூடியதுன்னு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. அப்படி நிரூபிக்கும் போது நீங்க அந்த கல்லு கடை இருக்கு பாருங்க,
இந்த கல் இறக்கிறதுக்கான அனுமதியை நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் பனைமரங்கள் தென்னை மரங்கள் எங்கெல்லாம் பொள்ளாச்சி மாதிரி அதிகப்படியாக இருக்கிற பகுதிகளில் நீங்கள் அதுக்கான அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த இவங்களுடைய சாராய வியாபாரம் படுத்துறன்னு சொல்லி இந்த அரசாங்கம் அந்த அனுமதி கொடுக்கறது இல்லை. அப்போ இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி உழைக்கிற வர்க்கம் தினம் கூலி வேலை செய்யறவன் தினம் போயிட்டு ஒரு ஜக்கு கல்லு குடிச்சா அவன் வீட்டுல போய் படுத்துருவான். அதனால சொத்து வித்தம் எவனாவது இருக்கானா, அதனால செத்தவன் எவனாவது இருக்கானா? ஆனா சாராயத்தால ஒவ்வொரு நாள் சாவறவங்க எத்தனை பேரு? காட்டு குடிச்சு காட்டை வித்து கல்லு குடிச்சவன்ற அளவுக்குலாம் டயலாக்லாம் இருக்கு சார் நம்ம ஊர்ல. கல்லு குடிச்சிருக்காங்க தம்பி, அதனால சொத்து வித்தவன் எவனா இருக்கானா சொல்ல? அதான் சொல்றேன், விளையிற காட்டை வித்து கல்லு குடிச்ச அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு கம்யூனிட்டி நேமோட வரும். அது நம்ம சொல்ல வேணாமே, காட்டை வித்து கல்லு குடிச்சன்ற அளவுக்குலாம் டயலாக் சொல்றோம். அது அந்த கல்லு இல்ல, இவங்க பிற்காலங்களில் கொண்டு வந்த சாராயம். அது சொல்லுக்காக கல்லுன்னு சொல்லப்படுற வழி அது அந்த கல்லு கிடையாது. அந்த கல்லு எவனாவது காட்டை வித்து குடிக்க முடியுமா? ஒரு ஜக்கு குடிச்சாலே படுத்துட வேண்டியதுதான். ஆனா இவங்க கொடுக்குற சாராயம் அப்படி கிடையாது. இவங்க கொடுக்குற சாராயம் மனித உடல்ல ஒவ்வொரு நாளும் ஊறி அதனால எத்தனை மருத்துவ பிரச்சனை உடல்ல பிரச்சனைகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் செத்து போறான், எத்தனையோ பேர் தன்னுடைய குடும்பத்தை நடுத்தல விட்டான், எத்தனையோ பேர் வந்து தன்னோட பிள்ளைகளை இன்னைக்கு எந்த இடத்துல பிச்சை எடுக்க விட்டுருக்கான், மது குடிச்சு தொடர்ந்து மது குடிச்சு இருந்தவங்க. அப்ப இந்த சமூகத்தையும் மிகப்பெரிய குற்றச்சமூகமா இந்த அரசாங்கம் மாத்திருக்குன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கிறோம் தம்பி. ஆனா இதே அரசாங்கம் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுல இருந்து மீட்டு கொண்டு வரவங்களுக்கான அந்த விஷயங்கள், ரீஹபிலிட்டேஷன் சென்டர், இந்த மாதிரி விஷயங்களுமே பண்ணதில்ல. இதை எப்படி நம்ம சரின்னு பார்க்க முடியும்? இது வந்து குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலும் ஆட்டி விடும் நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கதை தானே இது. நீ எதுக்கே கிள்ற, நீ எதுக்கு மது விற்கிற? மதுவை வித்துட்டு நாங்கள் வந்து 1000 இடங்கள்ல மது விற்பேன், ஒரே ஒரு இடங்கள்ல மட்டும் நாங்கள் வந்து மதுவிலிருந்து மீட்டு கொண்டு வரதுக்கான ஒரு மறுவாழ்வு மையம் வைக்கிறோம்னு சொல்றேன். இது எந்த விதத்துல இது சரி? நீ மதுவை தடை செய்யுங்கிறோம், உங்களால தடை செய்ய முடியாதா? உங்களுடைய வியாபாரம் படுத்துறோம், உங்களுடைய வருமானம் நின்றோம், உங்களுடைய ஆட்சி அதிகாரங்களுக்கே இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். நீங்க இதை நம்பிதான் ஆட்சியை நடத்துறேன்னு நாங்கள் குற்றம் சாட்டுறோம். அப்படி பார்த்தா ஏறக்குறைய இப்போ இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய மாநிலங்களுமே இதை பண்ணுதில்லை. பண்ணாத மாநிலங்கள் இருக்கா இல்லையா? அங்கேயுமே கள்ளத்தனமா மது வித்துக்கிட்டு தான் இருக்காங்க தம்பி. இவ்வளவு பெரிய மக்களால் நிறுவப்பட்ட அரசு கள்ளத்தனமா விற்கிறாங்கன்றதை நாங்கள் ஏற்கல தம்பி. அதாவது நான் சொல்றது நல்லா கேளுங்க, தேர்தல் விலக்கு அமல்ல இருக்க மாநிலமும் இருக்கு, ஆனா அங்க மது வந்து தேர்தல் நேரத்துல வீடுக்கு உங்க கட்சிக்காரன் பணம் கொடுக்குறானா இல்லையா? வீடுக்கு தெருக்கு உங்க கட்சிக்காரன் இருக்கான்ல, நீ ஒழுக்கமா இருந்தா உங்க கட்சிக்காரன் ஒழுக்கமா இருப்பானா இல்லையா? மது வித்தா தடுக்கணும், மது விற்க கூடாது, கள்ளத்தனமா மது வித்தா நீ தடுக்கணும்ன்றத உங்க கட்சிக்காரன் அடிமட்டில் இருக்கிற கட்சிக்காரன் நீ சொல்லிட்ட, அறிவுறுத்திட்ட அப்படின்னா எப்படி மது ஓடும்? உன்னால அதை கண்காணிக்க முடியும்ல. அப்போ நீ தலைமையிலேயே மது விற்கிறதுனால உங்க கட்சிக்கார கிளை செயலாளர் வரையும் கள்ளச்சாராயம் காசுறான். எல்லா கட்சியுமே கட்சிக்கு கூட்டம் கூப்பிடுறதே கோட்டரம் கோழி பிரியாணி கொடுத்து சார் கூப்பிடுறாங்க. அப்படி எந்த கட்சி சார் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது மிக தவறு. அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனையோ மாநாடுகள் நடக்குது, ஆனா நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு வந்து பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு மாவட்டங்கள்ல 34 மதுக்கடையை மாவட்டம் முழுக்க இருக்கிற மொத்த மதுக்கடையும் சாத்துற அளவுக்கு ஒரு சில கட்சியோட மாநாடுகள்லாம் நடக்குது. ஆனா நாம் தமிழ் கட்சியோட மாநாட்டில் இந்திய எதிர்ப்பு பேரணிக்கு ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. மதுக்கடை வாசல்ல அந்த பேரணி போயிட்டு இருக்கு, அந்த மதுக்கடையில் அவர் உட்காந்து ஓட்டிட்டு இருந்தாரு. அப்போ மது வாசனையே இல்லாத ஒரு கூட்டத்தை, மதுக்கடை பக்கமே திரும்பாத ஒரு கூட்டத்தை ஒரு கட்சி உருவாக்கிட்டு தானப்பா வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏன் உங்களுடைய கட்சியை நீங்க கட்டமைக்கல? அந்த மாதிரி ஏன் நீங்க ஒரு அரசாங்கத்தை உங்களால் நடத்த முடியல நான் கேட்கிறோம். சாதாரண எளிய மக்கள் நாங்க பண்றோமே, ஆட்சி அதிகாரங்கள் இருந்துட்டு உங்களால் பண்ண முடியலன்றதான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அப்படி இருந்துமே கட்சியோட மூத்த நிர்வாகிகள் ஒரு சில பேர் வந்து மது அருந்தலை சம்மந்தப்பட்ட இந்த வீடியோக்கெல்லாம் வெளியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பொய்யான வீடியோ. மது அருந்தலை, வேற யாரோ மது அருந்துறாங்க, அங்கே கூட்டி போய் உட்கார வச்சு அது திட்டமிட்டு எடுக்கப்பட்ட காணொலி. அப்படி மது அருந்துற மாதிரி இருந்தா, அந்த மாதிரியான காணொலி வந்து நிரூபிக்கப்பட்டிருந்தா அண்ணா அவங்கள கட்சியில் வச்சிருக்க மாட்டாரு. நீங்க அதை நல்லா பார்க்கணும். அதுக்கு அவங்க விளக்கமும் கொடுத்து சில பேர் அந்த முகநூலில் பதிவுலாம் போட்டிருந்தாங்க. மது அருந்தலை, வேற ஒருத்தர் மது அருந்துறாரு, இவரை திட்டமிட்டு கூட்டி போய் உட்கார வச்சுட்டு அந்த காணொலி எடுக்கப்பட்டிருக்குது. மது அருந்துற மாதிரி அதுல இல்லை. டேபிள்ல அந்த கோலை இருக்குது, அந்த நான்வெஜ்லாம் இருக்கு, அவ்வளோதானே ஒழிய மதுலாம் யாரும் அருந்தலை. சரி, ஓகே சார். அப்போ மது தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றீங்க? கட்டாயம். இங்க நடக்கிற 90% பிரச்சனைகளுக்கு இங்க இருக்கிற இந்த போதை புழக்கங்கள் தான் மிகப்பெரிய காரணம். ஓகே சார்.